ஒரு பேஷண்ட் வந்து இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு வர்றப்போ எனக்கு வந்து ஐவிஎஃப் பண்ணுவாங்களா இல்ல இக்ஸி பண்ணுவாங்களா இல்ல ஐயுஐ பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க மனசுல இருக்கும். இதுல எந்த ப்ரொசீஜருக்கு நம்ம ஃபிட், நமக்கு எந்த ப்ரொசீஜர் தேவை அப்படிங்கிறது. யாருக்கெல்லாம் ஐவிஎஃப் பண்ணுவோம் அப்படின்னா when the female factor fertility தான் ப்ராப்ளம், பட் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட், மோட்டிலிட்டி இதெல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கிறப்போ நம்ம வந்து when like such as tubal problem இருக்கு, இல்ல அவங்களுக்கு மைல்டா எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது, இல்ல 4 தடவை ஐயுஐ ட்ரை பண்ணிட்டாங்க அப்பவும் கன்சீவ் ஆகல, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம வந்து ஐவிஎஃப் பண்ணுவோம். ஐவிஎஃப் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அதர்வைஸ் நம்ம அது கொலோக்கியலா டெஸ்ட் பேபின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து நிறைய ஃபாலிகல்ஸ் வர வச்சு அதுல இருக்கிற அந்த நிறைய வந்த ஃபாலிகல்ஸ்ல இருந்து எக் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு so we have 10 to 12 eggs அந்த மாதிரி எக்க வெளியில எடுத்துட்டு அந்த எக்க சுத்தி ஒவ்வொரு எக்க சுத்தியும் ஒரு 100 to 150,000 ஸ்பெர்ம்ஸ், மோட்டைல் ஸ்பெர்ம்ஸ் அது பக்கத்துல போட்டுருவோம். அந்த கவுண்ட் பண்ணி அதை போடுறதுதான் டெஸ்ட் டியூப் பேபி. சோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் நம்ம லேபுக்குள்ள நம்ம எக்க வந்து கருத்தரிக்க வச்சிருது, அதனாலதான் இட் இஸ் கால்ட் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். சோ ஐவிஎஃப் அப்படிங்கிறது யாருக்கு பண்ணுவோம்? எப்போ நமக்கு மேல் ஃபேக்டர் நார்மலா இருக்கு பட் ஃபீமேல் ஃபேக்டர்ல ஸ்லைட்டா சப்ஃபர்டிலிட்டி இருக்கும், அவங்களுக்கு தான் ஐவிஎஃப் இஸ் த சாய்ஸ் ஆஃப் ப்ராசஸ்.